சரி பின்னாடி பாரு, திரும்பி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் டக்குன்னு. ஆனால் 2 பேரும் இங்கே அவன் உள்ளே சேர்க்க மாட்டான்றா, இவங்க இன்னும் உள்ளே போகணுன்றா. அவங்களுக்கு சமைக்கணுமா எப்படி டாடி? மணி 10 போகுது டாடி. சமைக்கணும், சாப்பாடு போட்டு சுமி பிரதர் என்னோட பேர். ஹாய் ஃப்ரெண்ட் ஃபாரெவர். நல்லா இருக்கீங்களா? ஃபாரெவர் நல்லா தான் இருக்குது. என்ன டாடி சிரிக்கிற? எதையோப்பா నిజంగానేవా? ఓ ఒరే నాడు ఏమనేది? ఓహో దేవుడా, కానీ చూసేటప్పుడు గట్ట ఉంటుందిలా. சந்தோஷ் மதியம் லஞ்ச் தான் சாப்பிட்டேன், ஈவினிங் இன்னும் நான் சாப்பிடல. பட் எனக்கு அதுவே வந்து நான் பிரியாணி சாப்பிட்டதால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ காஃபி குடித்தோமா, எனக்கு டின்னர் ஓகேன்ற மாதிரி என் மனநிலை இருக்கேன். ஏன்னா திருப்பி நான் மீன் குழம்பு தான் சாப்பிட்ணும், அது இன்னும் காரமாக தான் இருக்கும். நேற்று நைட்டு வச்சுடா, முன்னாடி விட இப்போ நான் ரொம்ப குண்டாக வேற ஆகிட்டேன். எப்படியுமே இழைக்க மாட்டேங்கிறேன். ஸோ அப்படியாச்சும் இழைச்சா நல்லாயிருக்கும்ல. கேம் பிரதர், நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சந்தோஷ் நீ என்ன சாப்பிட சொன்ன? நியூ இயர்க்கு அங்கே எப்படி இருக்குது சந்தோஷ்? அங்கெல்லாம் ஒன்றும் இருக்காதா? இருக்குமே. இருக்கா? இருந்துச்சா? நான் ஸ்லிம்மாக தான் இருக்கேண்ணா. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? ஐயோ கடவுளே, இல்லை கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். இல்லை சிஸ்டர், மழை இல்லை. ஆனால் வந்து லைட்டாக வானம் மூடின்னு வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவங்கள கேட்டால் இல்லைன்னுட்டாங்க, அதனால் இல்லை தான். காரக்குழம்பு. ஓ, உங்கள் வீட்டில் காரக்குழம்பு. காரக்குழம்புல நிறைய ரகம் இருக்குது. சமையலை பற்றி எபிசோடாக பேசிகிட்டு இருக்க போகிறேன், அதனால் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். டாட். ஐசி சிஸ்டர் எப்படி போயிட்டுருக்கு? இன்ஸ்டா யூடியூப்பில் எப்படி போகுது? நான் கொஞ்ச நாளாக வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு எதுலேயும் சரியாக டைம் கொடுக்க முடியாமல், இல்லைனா மட்டும் மில்லியன் வந்துட போகுது. அதெல்லாம் வராது. இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ண முடியாமல் இருந்தேன். திருப்பி ஐ எம் பேக் அப்படின்னு ரீஎன்ட்ரி பண்ணலான் இருந்திருக்கேன். ட்ரை பண்ணுறேன். இந்த வருஷத்துலேயாச்சும் நான் கரெக்டாக டைமுக்கு லைவ் போடணும், கரெக்டாக வந்து டெய்லியும் நான் போஸ்ட்டு போட்டுடணும். ப்ளீஸ் ஒரு போஸ்ட் ஆச்சும் 10K வியூஸ் போகணும். யூடியூப் கிட்டே கேட்குறேன். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நான் தயாராக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எதிர்பார்ப்பே எனக்கு இருக்கவே கூடாது. இந்த வருஷத்துக்கான 3 விஷயங்கள். 1, நம்ம ஹெல்த் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறது. அதிகமாக பேசக்கூடாதது எதுவுமே யார்கிட்டையும். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. இன்னும் ஒன்று ஏதோ நினச்சேன்னு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுதான். இது 3 வந்து இந்த வருஷத்துக்கான ரொம்பவும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். யார் நீங்கள் யார்? யாருப்பா என்னை கூப்பிட்டது காரக்குழம்புன்னு? அவர் சாப்பிட்டதை சொன்னாருப்பா பிரதர், அவர் சாப்பிட்டதை சொன்னார். சந்தோஷ், அங்கே செலிப்ரேஷன் இருந்துச்சான்னு கேட்டேன், எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் அரவிந்தன், நல்லா இருக்கீங்களா? நான் தண்டா. ஐயோ, ஏன் பிரதர்? எதுக்கு ஏன் லீவ்? ஓ லீவ், என்ஜாய். ஓ சந்தோஷ், லீவா இன்னைக்கு உனக்கு? வணக்கம். என்ன கமெண்டில் படிக்கல? காரக்குழம்பு பிரதர் சொல்லுங்கள், என்ன படிக்கல? படிச்சேன்னு. என்ன யாருப்பா கூப்பிட்டதுன்னு கேட்டிங்களா? அதுதானே. நான் பேசுனது ஒரு வேளை உங்களுக்கு கேட்கலையோ? நான் ஒரு நாள் லீவு. அதான் சரி, கரெக்டு. உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரதர்.